நிமிர்ந்த நன்னடை நேர் கொண்ட பார். நல்லா நிமிர்ந்து உட்காரலாமா? தன்னுடைய வாழ்வியலோடு நிறைய செய்திகளை, மிக அற்புதமான செய்திகளை உங்களோடு பகிர்ந்திருக்கிறார். தான் உயர்ந்த நிலையை அடைந்ததற்கான ஆயுதங்களாக தன் தாய் தந்தையரை வைத்துக் கொண்டு தான் எப்படி தன்னுடைய வாழ்வியலை படித்து ஒவ்வொரு நிலையில் முன்னேறினார்கள் என்பதை ரொம்ப அற்புதமாக அந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார். ஐயா அவர்களுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்ல ஒரு கரவசத்தை, அற்புதமான ஒரு கரவசத்தை இன்னொரு செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப அற்புதமான ஒரு செய்தியை நமக்கு இப்ப இந்த நிகழ்ச்சி மூலமாக நாம் தெரிந்து கொள்வது என்னன்னா, தான் உயர்ந்த நிலையை அடைந்தாலும் இந்த மாதிரியான இளைஞர்களுக்கு அடுத்த ஒரு வாய்ப்பையும் வழிகாட்டுதல்களையும் இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிஸி ஷெட்யூல்ல நமக்கான ஒரு நேரத்தை, அதுவும் குறிப்பாக அதிக நேரத்தை ஒதுக்குவது என்பது சாதாரணமானது அல்ல. ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்காக இந்த நேரத்தை ஒதுக்கி நம்முடைய மாணவர்களுக்காக நிறைய இன்றைக்கு இருக்கக்கூடிய அனைத்து நம்ம கடைக்கோடி கிராமத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இங்கே வருகின்றிருக்கிறார்கள், நகரத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களும் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். ஆக எல்லோருக்குமான ஒரு செய்தியாக இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது. உண்மையிலேயே இந்த அரங்கம் இன்றைக்கு பெருமை பெறுகிறது. குறிப்பாக நம்முடைய நிலக்கோட்டை என்பது ஒரு அற்புதமான பூமி, மலர்கள் விளையும் பூமி. இந்த விவசாய பூமிக்கு நம்முடைய வருகை தந்து நம்முடைய இந்திய வருவாய் பணியினுடைய திருமிகு வீசா வெங்கடேஸ்வரன் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த அற்புதமான வேளையில் இந்த அன்னை அறக்கட்டளையின் சார்பாக அவர்களை கௌரவப்படுத்த, நிலக்கோட்டை நடைமன்றத்தின் சார்பாகவும் கௌரவப்படுத்த அன்போடு விரும்புகின்றோம். அதை அன்னை அறக்கட்டளையினுடைய தலைவர் திருமிகு சந்திரன் அண்ணன் அவர்கள் ஐயா அவர்களை கௌரவிப்பார்கள். அவர்களோடு சிறப்பு விருந்தினர் அனைவரும் சேர்ந்து கௌரவிப்பார்கள். மாலைகள் வந்து விடும் என்று சொல்வார்கள் என்கிற வரைகளுக்கேற்ப நம்மோடு தொடர்ந்து அன்னையினுடைய இன்றைக்கு வெற்றி நடை போடுகிறது என்று சொன்னால், வெறுமனே பள்ளி மாணவர்கள் அல்லாமல் இன்றைக்கு போட்டித் தேர்வுகளுக்கான மாணவர்களை உருவாக்குகிறது என்று சொன்னால், அதற்கு நம்மோடு இருக்கின்ற தனிமரம் தோப்பாக, ஒரு தனிநபர் தோப்பாக மாட்டார். இன்றைக்கு நம்மிடையே இருக்கக்கூடிய இந்த ஆளுமைகள் தான் இந்த வாய்ப்பினை நமக்கு தொடர்ச்சியாக கொடுத்திருக்கின்றார்கள். அதோடு எங்களோடு பயணிக்கின்ற மாணவர்கள் மிகப்பெரிய பலம் வாய்ந்தவர்கள். அவர்கள் தான் இந்த அற்புதமான ஆற்றலை தொடர்ந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக வருகின்றக்கூடிய திருமிகு முருகானந்தம் ஐயா அவர்கள் தொடர்ச்சியாக நம் அன்னையோடு பயணித்து வருகின்றார்கள். அவர்களை நம்முடைய முதன்மை சிறப்பு விருந்தினராக வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள் இந்த நேரத்திலே அவர்களை கௌரவப்படுத்துவார்கள். நல்ல கைதட்டல்களை கொடுக்கலாம். உற்சாகமா இருக்க, அப்பதான் உங்க பிள்ளைங்களுக்கு உற்சாகத்தை மறக்க முடியும். நல்ல உற்சாகம் இருக்க. அடுத்தபடியாக இந்த அற்புதமான அரங்கத்தை அலங்கரிப்பதற்காக எப்போதும் அன்னையோடு தொடர்ந்து எங்களுக்கு உற்சாகத்தை ஊட்டிக் கொண்டிருக்கக்கூடிய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் கலெக்டர் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய திரு ஆ சரவணகுமார் ஐயா அவர்களுக்கு நம்முடைய வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள் இப்பொழுது சிறப்பு செய்வார்கள்.
நிலக்கோட்டை கணித மன்றத்தினுடைய தலைவர் திருமிகு பேராசான் கணிதத்தினுடைய மிகச்சிறந்த நிலக்கோட்டையிலே மிகவும் புகழ்பெற்ற ஒரு கணித ஆசிரியராக திகழ்ந்த பேராசான் திருமிகு தலைமை ஆசிரியர் ஓய்வு விஜயநாதன் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி நம்முடைய வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள் கௌரவிப்பார்கள். நம்முடைய வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள் பொன்னாடை நோக்கி கௌரவிப்பார்கள். நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டதை போல ஒரு மாணவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாயும் இன்றைக்கு தலை சிறந்த மாணவர்களாக உங்கள் முன்னே இன்று அரசு பணியை பெற்றும் இருக்கின்றார்கள். சாதாரண மாணவர்களாக இன்றைக்கு சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐயா சொன்னதை போல அடுத்தடுத்த நிலையை அடைவதற்கும் தொடர்ந்து படித்துக் கொண்டே இருக்கின்றவர்களாகவும் இருக்கின்றார்கள். அந்த அற்புதமான மாணவர்கள் அறத்தோடு நின்று இன்றைக்கு ஒரு நேர்மறையான உணர்வுகளோடு நிமிர்ந்த நன்னடையோடு இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்றும் மிகச்சிறந்த மாணவர்களாக வளம் வர தயாராக இருக்கின்றார்கள். அந்த அற்புதமான மாணவர்களை இன்று நம்முடைய ஆட்சிப்பணி வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்கள் இப்பொழுது கௌரவப்படுத்துவார்கள். முதலாவதாக திருமிகு பி. குணவதி அம்மா, இளநிலை உதவியாளர், தமிழ்நாடு கைத்தறி நெசவாளர் சங்கம் கூட்டுறவு சங்கம் பழனி அவர்கள் பணியாற்றி வருகிறார்கள். அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்னையுடைய அற்புதமான குழந்தை என்று சொல்லலாம். நல்ல ஒரு கைதட்டல் உற்சாகமாக. இந்த அற்புதமான வேளையில் இன்றைய நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும் இன்றைக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளை மிக அற்புதமாக தொகுத்து வழங்கி மிகச்சிறந்த பேச்சாளராகவும் இன்றைக்கு அன்னையின் குழந்தையாக இருந்து இன்றைக்கு ஃபாரஸ்ட் கார்டு தமிழ்நாடு வனத்துறை திம்பம் சத்தியமங்கலத்தில் பணியாற்றி வருகின்றார் சி. சந்தியா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவருடைய தந்தை வருகிறார்கள். அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். இந்த அருமையான வேலைகளை அவரும் இந்த உடனிருந்து இந்த அற்புதமான மட்டிலை தர கேட்டுக்கொள்கிறோம். அவர்களை அன்போடு கௌரவிக்கின்றோம்.
அவர்களுக்கு இந்த நேரத்திலே வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக மாணவர்கள் சம்ரிதா ஸ்ரீமதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்து தற்போது கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய அன்னையினுடைய குழந்தைகள் சம்ரிதா ஸ்ரீமதி அவர்களை அன்போடு மேடை அழைக்கின்றோம்.